பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் மாட்டுக்கார வேலன் 2வது வாரமாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த திரைப்படத்தை நல்ல ஒரு எதிர்பார்ப்புடன் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. பொதுவாக ரீரிலீஸ் என்றாலே புரட்சித் தலைவரோட திரைப்படம் தான் நம்ம குறிப்பிட முடியும். அந்த அளவுக்கு மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1970 வெளிவந்த இந்த திரைப்படம் நல்ல ஒரு மவுசுங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ 4K தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை நீலகண்டன் அவரோட இயக்கத்தில் மகாதேவன் அவர்கள் இசையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். இரட்டை வேடம் என்றாலே ஒரு தத்ரூபமான ஒரு விஷயந்தான். பொதுவாக இந்த திரைப்படம் என்பது 24ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 2வது வாரமாக திரையரங்கில் தாறுமாறான ஒரு வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறது. பொதுவாக 100 திரையரங்குகளுக்கு மேலே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. குறிப்பாக சென்னை மட்டுமல்ல, மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறது. 2வது வாரம் என்பது வெற்றி விழா கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக மாட்டுக்கார வேலன் திரைப்படம் அமைந்திருக்கு. குறிப்பாக திருவண்ணாமலை அருணாச்சலம் திரையரங்கில் 2 ஷோ போட்டிருக்கிறாங்க. குடியாத்தம் லிட்டில் லட்சுமியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள் ஒரு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து நாளில் பார்த்தீங்கன்னா பாரத் கைமில் ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அரக்கோணம் தேவி திரையரங்கில் ஒரு ஷோ 2 ஷோ போயிட்டுருக்கு. பொதுவாக இந்த திரைப்படம் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா கட்அவுட் பேனர்களை பிரமாதமாக சூடியிருக்கிறார்கள். பொதுவாக புதிய திரைப்படத்திற்கு எப்படி ஒரு கட்அவுட் பேனர்களை வைத்து ரசிகர்கள் கொண்டாடுவாரோ அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான கட்அவுட் பேனர்களும் போஸ்டர்களும் அடிக்கப்பட்டு பிரமாதமான ஒரு விசில் ஹவுஸ்ஃபுல் ஷோலாம் பார்த்தீங்கன்னா விசில் பறக்க இன்றைய தினம் மே 1 உழைப்பாளி தினம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா திரையரங்களும். பொதுவாக ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை விரும்பி பார்க்கக்கூடிய மாட்டுக்கார வேலன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை விட அப்போவே 230 நாள் திரையரங்களை ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சில்வர் சூப்ளிங் ஒரு திரைப்படங்க. படத்தில் எந்த ஒரு பாடலும் அடிப்படையாக எந்த ஒரு பாடலுமே தவறாக கிடையாது. எல்லா பாடலுமே சூப்பராக சுட்டி காட்டியிருப்பார். பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா, லட்சுமி, புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடம் என்றாலே அப்படி ஒரு மாசான ஒரு திரைப்படமாக வெள்ளை வேஷ்டி சட்டையிலையும் சரி, அந்த ட்ரியோ என்ற பாடலாக இருக்கட்டும், ஜெயலலிதா கூட 2-3 பாடல்களாக இருக்கட்டும், அதில் தொடர்ந்து லட்சுமியுடன் பாடல் எல்லா பாடலுமே தத்துருவமாக இந்த திரைப்படத்தில் காட்சி அமைக்கப்பட்டு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 4K தரத்தில் ஒரு தரமான ஒரு பிரிண்டில் இந்த முறை உருவாக்கியிருக்கிறாங்க. பல முறை ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த 4K தரத்தில் HD பிரிண்டில் எல்லோரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய திரைப்படங்களை எப்படி பயோஸ்கோப் முறையில் எடுத்து டைரக்ஷன் பண்ணி வெளியிடுதாங்களோ அதே போலவே 4K தரத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரசிகர்கள் திரும்பவும் ஒரு முறை பார்த்தவர்கள் எல்லாருமே 2வது முறை 3வது முறை என நான் தேட்டரில் போய் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் இந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பண்ருட்டி அரவணைப்பிலையும் பார்த்தீங்கன்னா கலாபட்டில் ஜெயா திரையரங்கம், நடுவீரப்பட்டில் ஜெயாலையும் போயிட்டுருக்கு. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை விஜயாலும், பட்டுக்கோட்டை அன்னபூர்ணியிலும், அதனைத் தொடர்ந்து மற்ற எல்லா ஊர்களிலும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. பொதுவாக இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்ட திரையரங்கம் எல்லாமே 4 ஷோ 2 ஷோ, அதனைத் தொடர்ந்து 1 ஷோ ஈவினிங் ஷோ என்று ரெகுலராக போனேன். ஏன்னா நிறைய பேர்கள் பணிகள் நிறைவடைந்து அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ஈவினிங் டயத்தில் அப்படியே புரட்சித் தலைவரோட பாடல்களும் அந்த மெட்டுகளுமே கேட்டுட்டு ரசித்து தூங்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த திரைப்படத்துக்கு குறைந்த டிக்கெட்டு 50 ரூபா, 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் போயிட்டுருக்கு. பொதுவாக மற்ற ஊர்களில் எப்படியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எல்லாரோட நோக்கம் இருந்தது. 85 திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படங்கள் இப்பவும் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து பெங்களூர் அருணா திரையரங்கில் சக்க போர்டு போட்டு 3வது வாரமும் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய மாட்டுக்காரன் வேலன் திரைப்படத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் என்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை 4K தரத்தில் டிஜிட்டல் முறையில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரசிகர்களுக்கு இதை விட என்ன ஒரு சந்தோஷம் வேண்டும்? ஒரு ஸ்வீட் மெமரி போல தானே, ஒரு அல்வா போலவே திரைப்படத்தை திரையரங்கில் உட்கார்ந்து ரசிகர்கள் பார்க்கக்கூடிய மாட்டுக்கார வேலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேலனாக அமைந்திருக்கு. பெங்களூரில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சக்கப்போடு வசூல் ரீதியாக 10 லட்சம் கிட்ட அங்கே கலெக்ஷன் பண்ணிருச்சுங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெல்லை அலங்கார் திரையரங்கள், நெல்லை பாம்பே திரையரங்களும், தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் ஒரு காட்சிகள் எடுக்கப்பட்டது. ஒரு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்களும், கோவில்பட்டி லட்சுமி திரையரங்களும், தென்காசி பத்மா திரையரங்களும் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு.
அம்பை கல்யாணி திரைப்படம் 2 ஷோ போயிட்டுருக்கு. பொதுவாக சுற்று வட்டாரங்களில் இந்த திரைப்படங்கள் எல்லா ஊர்களிலுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு, அதனைத் தொடர்ந்து கேரளா, பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் 100க்கும் மேற்பட்ட திரையரங்களில் வெளியிட்டாலும் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படமாக அமைந்ததால் தான் இன்னும் திரையரங்கில் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆலங்குளம் டிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து சங்கரங்கோயிலும் கீதாலயம் திரையரங்களையும் போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து புளியங்குடி திரையரங்கில் மீனாட்சி திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் 2 ஷோ 3 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சேலம் சங்கரி திரையரங்கும் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சேலம் கௌரி திரையரங்கும், பள்ளிப்பாளையம் ராயல் திரையரங்கும், குமாரபாளையம் லட்சுமி திரையரங்கும், தருமபுரி ஹரி திரையரங்கும் இந்த திரைப்படம் சக்கப்போடு வசூல் ரீதியாக சும்மா சக்கப்போடு சலிக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக எத்தனை முறை பார்த்தாலும் இந்த திரைப்படத்தை டிவியில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, அதனைத் தொடர்ந்து திரையில் பல முறை பார்க்க துடிக்கும் ரசிகர்களுக்கு இந்த 4K தளத்தில் இந்த ரசிகர்கள் விசில் பறக்க கொண்டாடும் அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் மாட்டுக்கார வேலன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சி ஜோதி திரையரங்கம், கோவை சாந்தி திரையரங்கம், ஈரோடு அன்னபூர்ணி திரையரங்கம், திருப்பூர் கலைவாணி திரையரங்கம், திருப்பூர் கேசார் திரையரங்கம், திருப்பூர் சின்னபாக் திரையரங்கம், ராதாபுரம் வசந்தா திரையரங்கம், அத்தியூர் சாந்து திரையரங்கம், சோமனூர் சங்கீதா திரையரங்கம் இந்த திரைப்படம் தாறுமாறான ஒரு வெற்றிகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சத்தியமங்கலம் ஜெயசங்கர் திரையரங்களும் அதனைத் தொடர்ந்து மற்றும் பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. திருச்சி காவேரி திரையரங்கம், அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பிரேம் திரையரங்கம், திரு ரகுபதி திரையரங்கம் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷனை தான் இந்த திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மாட்டுக்கார வேலன் வசூல்லையும் சரி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக தரமான ஒரு சம்பவங்களை செய்து கொண்டிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு, அதனைத் தொடர்ந்து மற்ற ஊர்களும் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 85 லட்சத்துக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக கலெக்ஷன் பண்ணிருச்சு. 90 கிட்ட இந்த திரைப்படம் தொட்டிருக்கு. பொதுவாக 2வது வாரம் என்பது வசூல் ரீதியாக ஒரு 90 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிட்டாலே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 4K தரத்தில் அது ரெடி பண்ணி அந்த திரைப்படத்திற்கான செலவுகளை எடுத்து விட்டாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றினே சொல்லுவாங்க. அதுவும் 200 நாளுக்கு மேலே வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் திரும்பியும் 2026ஆம் ஆண்டு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க 4K தரத்தில். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையான எந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியாது. ஆனால் புரட்சித் தலைவரோட திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆனவும் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைது. திரையரங்கில் ரசிகர்கள் விசில் பறக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்களும் கொண்டாடும் அளவுக்கு மாட்டுக்கார வேலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கு. பொதுவாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி திரும்பியும் வெள்ளி விழா காண வேண்டும் என்பது தான் எல்லாரோட நோக்கம். தயவு செய்து தேட்டரில் போய் எல்லா ரசிகரும் பாருங்கள். குறைந்த டிக்கெட்டு தான், நீங்கள் உட்காந்து 1 ஷோ 2 ஷோவில் ஃபேமிலியெலாம் உட்காந்து பாருங்கள். அப்படி திரையரங்கு அதிர எல்லா திரையரங்களும் சூப்பராக இருக்குது. ஏன்னா 4K திரையில் டிஜிட்டலில் எல்லாமே வந்திருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் திரும்பியும் நீங்கள் போய் ரசிகர்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். 2வது வாரம் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த மாட்டுக்காரன் வேலன் திரைப்படத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்த்துருக்கோம். என்ன வசூல் கலெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்களில் எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த ஷோ ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மாட்டுக்காரன் வேலன் 2வது வாரமாக திரையரங்கில் வசூல் மலையாக கொட்டு மலையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் தான். இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கும் இந்த திரைப்படம் 100 நாள் தேட்டரில் விட வெற்றி பெறும்.